தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் ரூபாய் 1000 ரொக்கம் ஆகியவற்றை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் வழங்கி நேற்று தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மேற்கு எம்எல்ஏ அலுவலகம் அருகாமையில் உள்ள நாச்சியார்பாளையம் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன், டிஆர்ஓ அபிராமி ஆகியோர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினர். இதில் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ஜெயராம், கூட்டுறவு ஒன்றிய மேலாண்மை இயக்குனர் அன்புலா, மண்டல தலைவர் விஜயலட்சுமி, உதவி ஆணையர் சதீஷ்குமார் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டத்தில் 8,32,677 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1,258 ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெற நாள் ஒன்றுக்கு 300 குடும்ப அட்டைதாரர்கள் வீதம் வழங்கும் வகையில் 3/1/2023 முதல் 8ஆம் தேதி வரை டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் கடைகளிலும் நேற்று முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். டோக்கனில் தெரிவிக்கப்பட்டுள்ள நாட்கள் மற்றும் நேர விவரத்தின்படி குடும்ப அட்டைதாரர்கள் கடைக்கு சென்று சமூக இடைவெளியை கடைபிடித்து பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவது தொடர்பான புகார்கள் ஏதும் இருப்பின் 7387493000 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் வாங்காத நபர்கள் 13ஆம் தேதி நேரடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் தொகுப்பினை வாங்கிக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது.